Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ணால் பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அதாவது சிம்கோ அப்படிங்கிறது ஒரு சவுத் இந்தியன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ அதுலேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனி டிகிரி முடிச்சவங்க, 10th பாஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ரீஜனல் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்குது. 2024க்கான வேகன்சி தான் இது. மொத்தம் 48 வேகன்சி இருக்குது. எந்த கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா February 29 நம்ம அப்ளை பண்ணணும். ஏஜ் லிமிட் ஜென்ரல் அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அந்த கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 21 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க அப்ளை பண்ணலாம். SC/ST கேண்டிடேட்ஸ் 21லேருந்து 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கீங்க அப்ளை பண்ணலாம். OBC கேண்டிடேட்ஸ் 21லேருந்து 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மினிமம் 5200லேருந்து 20200 வரைக்கும் இருக்கும். சேல்ஸ்மேனுக்கு 6200லேருந்து 26200 வரைக்கும் இருக்கும். சூப்பர்வைசருக்கு மினிமம் 6200லேருந்து 28200 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, டோட்டலாக 48 வேகன்சி இருக்குது. செலக்ட் ஆகிறவங்க எல்லாருமே ப்ரொபேஷனரி பீரியடில் இருப்பாங்க 1 இயருக்கு. அப்போ அவங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேனுக்கு 8000, சூப்பர்வைசருக்கு 10,000 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 10th பாஸ், ITI 12th பாஸ் முடிச்சவங்க எல்லோரும் அப்ளை பண்ணலாம். சேல்ஸ்மேனுக்கு 12th பாஸ், எனி டிப்ளமோ எல்லோரும் அப்ளை பண்ணலாம். சூப்பர்வைசருக்கு எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜர், ஒரு ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாமில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஒரு பேசிக்கான பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜில் 30 மார்க்ஸுக்கு இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ், அதாவது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் 25 மார்க்ஸுக்கு, அக்ரிகல்ச்சர் அண்ட் செரிகல்ச்சரில் 25 மார்க்ஸுக்கு, கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் 20 மார்க்ஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் டைமிங் பார்த்தீங்கன்னா 1.5 hours, அதாவது 1.5 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். ஓகே, ப்ரொபேஷனரி பீரியடில் செலக்ட் ஆகிறவங்க எல்லாத்துக்கும் அந்த 1 year ட்ரைனிங் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் OBC கேண்டிடேட்ஸ்க்கு 500, SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 250. அப்ளிகேஷன் ஃபீ நான் ரீஃபண்டபிள். பேமெண்ட் மோட் நம்ம ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில் போயிட்டு. அப்படி இல்லை அப்படின்னா ஆஃப்லைனில் சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் அப்படிங்கிற இந்த அக்கௌண்ட்டில், இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நம்ம பேங்க் ஆஃப் இந்தியா வேலூர், ஸோ இந்த நேமுக்கு நம்ம சலான் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதையும் அட்டாச் பண்ணலாம். பேமெண்ட் பண்ணாதவங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆன்லைன் கிடையாது, நம்ம கொரியரில் அல்லது போஸ்ட்டில் தான் நம்ம இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் அந்த அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நம்மளோட அப்ளிகேஷன் அனுப்பணும். SSLC சர்டிஃபிகேட், அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா SSLC சர்டிஃபிகேட், அதாவது 10th மார்க் ஷீட், HSC சர்டிஃபிகேட் 12th மார்க் ஷீட், நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்காங்க அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, இன்கம் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அட்டாச் பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அட்டாச் பண்ணுங்கள், டெக்னிக்கல் அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன், அதாவது டைப்பிங் முடிச்சிருக்கேன், இல்லைனா ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் முடிச்சிருக்கேன், ஸோ இந்த மாதிரி அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு, இல்லை கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ரெலவென்ட் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணலாம் ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் MS ஆஃபீஸ் முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை கேர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக அட்டாச் பண்ணி அனுப்புங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அனுப்பக்கூடாது. கண்டிப்பாக நம்ம பாஸ்போர்ட் சைஸ், அதாவது ஜெராக்ஸ் மட்டும் தான் அட்டாச் பண்ணி அனுப்பணும். அந்த போஸ்டல் கவர் பார்த்தீங்கன்னா 24x10 cm இருக்கக்கூடிய ஒரு 27 ரூபா, அதாவது 27 rupees ஸ்டாம்ப் ஒட்டி, ஸோ அந்த போஸ்ட் கவரில் தான் நாம் வந்து இந்த அப்ளிகேஷன் தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, அல்லது சிம்கோட ஹெட் ஆஃபீஸில் டேரெக்டாக வாங்கிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அப்ளிகேஷனை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டு மேலே மென்ஷன் பண்ணியிருக்கூடிய அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கொரியரில் அனுப்பிச்சிருங்க. கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிட்டு பேமெண்ட் மறக்காமல் ஆன்லைனில் பே பண்ணாலும் சரி, இல்லை அந்த பேமெண்ட் பண்ண ரெசிப்ட்டை அட்டாச் பண்ணிடுங்க. இல்லை நான் பேங்க்கில் போய்ட்டு டேரெக்டாக சலான் பேமெண்ட் பண்ணுறனாலும் அந்த சலான் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த சலானை அட்டாச் பண்ணிடுங்க. அவங்க மேலே கொடுத்துருந்த எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ் அப்படிங்கிறது கடைசியாக லாஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் நாலேஜில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும், மேக்ஸில் என்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும், கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் என்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும், அக்ரிகல்ச்சர் ஆர் செரிகல்ச்சரில் என்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும். ஸோ டீட்டெயில் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்.
ஸோ வில்லிங் இருக்கீங்க எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். 10th பாஸ்லேருந்து எனி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். மினிமம் சேலரி 10,000லேருந்து 20,000 வரைக்கும் வாங்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் GK with GK.